இந்த வாரம் கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, தீபக், அதுக்கப்புறம் சௌந்தர்யாவும் இருக்காங்க. சௌந்தர்யாவோட அருணும், முத்துக்குமாரும் இருக்காங்க. ஸோ, இப்ப தான் லைவ்ல கிராசரி டாஸ்க்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஒரு டீம் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்க. எப்பயும் இல்லாம இந்த சீசன்ல முக்கியமா பார்த்தீங்கன்னா, ரூ. 8,000 போல ஜெயிச்சிருக்காங்க. அதனால நான்வெஜ்ல குவியோ குவியோ குவிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் தனக்கு விருப்பமான பொருள வாங்கிக்கிட்டாங்க. ஸோ, அங்க இருக்க ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, "வர டீமும் சரி, இப்ப இருக்க டீமுமே சரியே கிடையாது. ஸோ, ஒண்ணு கேட்டா எதுவுமே தரமாட்டேங்கிறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காஃபியும் கேட்குறாங்க. காஃபி கேட்டுட்டு அங்க இருக்க போய் சுகர போட்டுட்டாங்க. இது முத்துக்குமரனுக்கு பிடிக்கவே இல்ல. ஸோ, சௌந்தர்யா ஜாக்லின் சுகர் எடுக்கும்போது அங்க தான் இருந்தாங்க. "ஜாக், நீ எடுத்திருக்க கூடாது. நாங்க தான் இருக்கோம்ல. எங்ககிட்ட சொன்னா நாங்க எடுத்திருப்போம்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு சௌந்தர்யா சொல்றாங்க, "நான் தான் பார்த்துக்கிட்டே இருந்தேனே. நானும் தான் கேட்டேனே 2 ஸ்பூன் எதுக்கு எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு." அதுக்கு இவரு என்ன சொல்றாருன்னா, "நமக்கு தான் அந்த டாஸ்க்கு குடுத்துருக்காங்க. போன வாரம்லாம் அவ்ளோ பிரச்சனை நடந்தது இல்லையா? அதுக்காக தான் சொன்னேன். அவங்களுக்கு எது வேணுமோ நம்ம எடுத்து குடுத்தா அது நல்லது. இதுல நீ பண்றது லீடர்ஷிப் குவாலிட்டி காட்டும். நான் சொல்றதுமே காணோம். இது மத்த நேரத்துலனா ஓகே. நீ கிச்சன் இன்சார்ஜா இருக்கும்போது, இது வேற யாருமே தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு சொன்ன உடனே சௌந்தர்யாக்கு கடுப்பாயிட்டாங்க. இத எத்தன தடவ நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு மாரி பார்வையும் பார்த்துக்கிட்டு, அவங்களோட எப்பயும் போல ஒரு ரியாக்ஷனும் மூச்சும் விட்டாங்க. ஒரு தடவ சொல்லியாச்சு. இது என்ன சீரியஸான விஷயமான்ற மாதிரி தான் எனக்குமே தெரிஞ்சது. போன வாரம் வரைக்கும்லாம் அது வேற கதை. இப்ப பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ, பாதி பேர் பார்த்தீங்கன்னா, இதில நான்வெஜ் சாப்பிட்றவங்க. வீட்ல இருக்கிற 2 பேர் மட்டும் நான்வெஜ் சாப்பிடாதவங்க. ஸோ, ஜாக்லின் ஏதோ சுகர் போய் எடுத்தாச்சு. இதுக்கு போய் இவ்ளோ ஆர்ப்பாட்டமான்ற மாதிரி தான் இருந்தது. முத்துக்குமார் பேசுற வரைக்கும் எல்லாமே ஓகே தான். சம்டைம் இந்த மாதிரி ஓவர் லீட் பண்ணும்போது, சில பேர் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு எரிச்சல் அடைய தான் செய்யுது. பிரெயினுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இவரு ஒரு விதமான மெமரி கேம் மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அதே சமயம் இன்னொரு கேம் எனக்கு அதெல்லாம் இஷ்டமே கிடையாதுப்பான்னு சொல்லிட்டு பாட்டும் பாடிக்கிட்டு ஒரு விதமான என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அருண் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு தெளிவா மஞ்சரிய கரெக்ட்டா சொன்னாரு. போன சீசன் வரைக்கும் அந்த வளர்ப்பு சரியில்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அதே மாதிரி ராணுவோட பேரண்ட்ஸும் சொல்லியிருந்தாங்க. அதனால மஞ்சரிய கரெக்ட்டான கேள்வி கேட்டு நாமினேட்டும் பண்ணியிருந்தாரு. ராணா பொறுத்தவரைக்கும் அவருக்கு பேசுறது கொஞ்சம் அவ்வளவா சரியில்லனாலுமே, ஒவ்வொரு சமயம் பாயிண்ட்டா பேசுறாரு. இது அவருக்குள்ள பயமா என்னன்னு தெரியல. இப்ப பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, கோவா கேங் இன்னுமே இருக்கா. அதுல இவங்க 3 பேர் அதாவது ஜாக்லின் இவங்களும், அதுக்கப்புறம் ரயானும் இருக்காங்களாம். ஜெஃப்ரினும், மங்களம் சாரும் வெளியில போயிட்டாராம். இவங்க சொல்ற மாதிரி அந்த கேங் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா வீட்டுக்குள்ள 2 பேர் இல்லவே இல்லன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில சுத்தமா இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8 சம்பந்தமான லைவ் அப்டேட் பார்க்கறதுக்கு என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.